எதுக்கு என்ன இப்போ குளிக்க சொல்லி டார்ச்சர் பண்றீங்க? வரலாம் என்னால குளிக்க முடியாது. இதென்ன சம்மரா வின்டர்? இன்னும் குளிர் தெரியுமா? போன வாரம் குளிச்சதுக்கே சளி பிடிச்சுன்னா இன்னும் மூப்பில் முட்டை விட்டுன்னு அலையிறேன். நான் என்ன குளிச்சேன்னா சிவப்பாவ ஆக போறேன்? ஒழுங்கா நான் கருவாண்டாவே இருந்துட்டு போறேன். அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்னு எல்லாம் என்ன இப்படி முடிச்சு பாக்குறீங்கோ? சிக்கன் குழம்பு இன்னைக்கு கொஞ்சம் டேஸ்டா இருந்ததுன்னு ஒரு 2 குண்டா சோறு காலி பண்ணிட்டேன். அது ஒரு குத்தமா? சரி, ஓகே, ஏதோ நடந்து போச்சு. டேய், சொன்னா புரிஞ்சுக்கோடா. நம்ம 2 பேரும் கலர் வேணா ஒன்னா இருக்கலாம், ஆனா இன்னும் வேறடா. நாம என்னைக்குமே சேர முடியாதுடா. உனக்குன்னு ஒரு நாய் கண்டிப்பா பிறந்திருப்பாடா. காதல் என்று ஒன்று, அது கடவுள் போல உணரத்தான் முடியும், அதில் உருவம் இல்லை. காயம் கண்ட இதயம் ஒரு குழந்தை போல, வாயை மூடி அழுவேன், சில வார்த்தை இல்லை. கண்ட நாய்ங்க கூட சேராதன்னு சொன்னா கேக்குறியா? வாலிப வயசுன்னு ஆட வேண்டியது இப்ப படுத்துனுங்கிறது யாரு? என்ன கடுசா இருக்கியா? ரேஷன்ல கொடுக்கற கரும்புலாம் இப்படிதான் இருக்க மாட்டேங்குது. எந்த பொருள் யாரு நாம திங்கிறது இப்படி விரைக்க பாக்குது? ஏமா நீ கரும்பு திங்கிறத முன்ன பண்ண பார்த்ததே இல்லையா? கொஞ்சம் அழகா இருந்தா போதுமே, என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சிருவியே. கொஞ்சம் தள்ளி விட்டு பாருமா, வயிற்று வலி எது பிடிச்சிக்கு போகுது எனக்கு. ஜங்க பொண்ணுங்க ஜிங்கஜியும் நடிக்காத முத்தபிள் ஜொஞ்சோ நடிக்காதடா. எனக்கு உங்ககிட்ட பேச இஷ்டவில்லை. என்னை என்னை பத்தி இஷ்டவில்லை. நான் என்ன பேசிட்டு இருக்கா? ஜங்க பொண்ணுங்க ஜிங்க. என்ன மச்சான், என்ன ஞாபகம் இருக்கா? ஒரு காலத்துல நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு. பாசத்துல சொல்றேன்னு நினைச்சுக்காத. கடைசியா நம்ம மீட் பண்ணும்போது என்கிட்ட 500 ரூபா வாங்கினேன், ஞாபகம் இருக்கா? இப்ப நீ வேலைக்கு போறேன்னு கேள்விப்பட்டேன். அந்த 500 ரூபாயாவது குர்ரா, செலவு நிறைய இருக்குடா, குர்ரா. ஒரு பேச்சுக்கு வெளியே போனேன்னு சொல்லிட்டேன். இப்ப சோத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. நம்ம யாரும் கண்டுக்கூட மாட்டாங்க. மதர், ஒரு பேச்சுக்கு வெளியே போனேன்னு சொல்லிட்டேன். இப்ப சோத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியும். ஹே கைஸ், நீங்க என்ன மாதிரி கியூட்டா இருப்பீங்களா? அப்படி கியூட்டாங்களா? மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்களேன். அட ஒரு கமெண்ட் தானே, தெரிவிட்டு போங்கப்பா. லவ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பொழம்புக்கு மூஞ்ச நானே லவ் ஃபெல்லரை பத்து இருந்தா குஸ்டே என்ன வேற அந்த போயிட்டு இருக்கிறா சாவச்சுன்னுக்கிறா. கிட்ட உமா தர உமா தெரியாதனமா வாங்கி வச்சிருந்த மீன்ல ஒரு மீன் எடுத்து தின்னுட்டேன். ஒசுக்குன்னு வந்து வெளியே விட்டு கரவடிச்சிட்டான். நல்லா இருப்பானா இவன்? அதான் அவன் பொண்டாட்டி கையால டெய்லி சோறு தின்னு சாவுதான். உட்காந்துட்டு இருக்கும்போது போன் பார்க்கும்போது நல்லா தூக்கம் வருது, படுத்துட்டா தூக்கம் வர மாட்டேது. என்ன ஐயாவது வரும்போது தெரியல. சி டே யாராவது இதுகிட்ட சொல்லி புரிய வைங்கடா. நான் ஆடு இல்லைன்னு நானே வேலண்டைன்ஸ் டே அதுவுமா சிங்கிளா சோகமா வாழ்ந்துட்டு இருக்கேன். இது வேற என்னைய காலையிலிருந்து ஒரு மார்க்கமாவே ஹேண்டில் பண்ணுது. ஐயோ, இதுவும் ஜென்ஸு நானும் ஜென்ஸு. இந்த ஓனர் வேற எங்க போயிட்டான்? அன்னைக்கே நான் சொன்னேன், என்னை ஆடு மேய்க்க விடாத, ஒரே கலர்ல இருக்கும், அப்புறம் கலேபரம் ஆயிரும்னு. வேலண்டைன்ஸ் டே அதுவுமா வாக்கு பழிச்சிரும் போலயே. மச்சான், தீபாவளி பொங்கல் வாழ்த்து சொன்னா சேம் டியூன்னு சொல்றாங்க. இந்த காதல தினத்துக்கு மட்டும் ஐ லவ் யூன்னு சொன்னா திட்டிட்டு போறாங்க. அப்போ இந்த வருஷம் நீ பார்வையாளர் தான் சொல்லு. என்ன மச்சான் இப்படி சொல்லிட்ட? அது ஒண்ணு இல்ல மச்சான், வாழ்க்கைனா என்னன்னு தெரியுமா? ரோட்ல நின்னு நான் ஏன்னு கத்தி பாருங்க, எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. இல்ல எனக்கு ஒண்ணு புரியல. நம்ம தூங்கும் போது இவங்க வந்து எழுப்புவாங்க, ஆனா இவங்க தூங்கும் போது வீடே அமைதியா இருக்கணுமா? இது எந்த ஒரு நியாயம்? என்ன மாதிரி சாங்கல ஒரு மாதிரி மண்டையில ஓடினே இருக்குடா. அங்கிள் கடையில கார சேவ் காந்திக்கு ஆயிடுச்சு. சிப்ஸும் இல்ல பப்ஸும் இல்ல, இப்ப ஒரு மட்டும்தான். இந்த லிரிக்ஸ் மட்டும்தான் நம்ம வாயை நோஞ்சே தொலைய மாட்டோம். பட் நல்ல சாங்கு பாரு. நம்மளுக்கு தெரிஞ்ச பொண்ணாகிட்ட அவகிட்ட அது பேசி உசார் பண்ணலான்னு பார்த்தாலையும் அண்ணான்னு சொல்றாளுவா. சரி, தெரியாத பொண்ணுங்கள அவகிட்ட அது பேசினாலும் உசார் பண்ணலான்னு பார்த்தாலையும் அண்ணான்னு சொல்றாங்க. அப்புறம் இப்படிதான் நம்ம லவ் பண்றது ஒண்ணுமே தெரியலையே. இந்த லவ்வர்ஸ் டே வேற வருது, இன்னும் ஸ்டோரி போட்டு சாவடிப்பாங்களே. நம்ம கடைசி வர சிங்கிள் தான் போல. வாழ்க்கை இப்படியே போயிருமோ?
நம்ம வேணா யாரு தேட வேணான்னு எழுதி வச்சுட்டீங்கன்னா ஓடிடலாமா? வேணா வேணா அம்மா வர தேடுவாங்க, கம்முனு வீட்டில் உட்காந்துடும். என் தாய்க்குள்ள வந்துடுச்சு. எதுக்கும் மூஞ்சிய பாவமா வச்சிருப்போம். எங்க தான் போய் பொறுக்கிட்டு வராரோ, எப்போ பாரு வெளியில போறா, என்ன மட்டும் கூட்டிட்டு போக மாட்டேங்கடா. ஐயோ இந்த பாம்பம்மியே மனசை கடலாக்கிக்கோ, கோவம் மட்டும் பற்றாத ப்ளீஸ். ஐயோ ஜூம் வேற பண்ணி பாக்குறாளே, போதும் என் மூஞ்சிய கொஞ்சம் பாருடி. நான் ரொம்ப சேடா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா நான் எங்க அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா அன்னை சொல்றா நீங்க என்ன தத்து எடுத்தீங்க ஆமேன்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, சேச்சா நாங்க உன்னை தத்துலாம் எடுக்கல, நீ போடுற ஆட்டத்துக்கு உன்னை தத்து தான் கொடுக்க போறோம், சீக்கிரம் புத்தி படுக்கை கட்டுன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அரை நேரத்தில் உன்மரியின் ஓரத்தில் இடமும் கிடைத்தால் இறந்து வாழுவேன், இந்த காதல் நினைவுகள் தாங்காதே. நாலஞ்சு மணி நேரமா ஊட்டிங்க அந்த குண்டானா. சரி சிக்கன் ரைஸ் தான் பண்ணுவான் பார்த்தா இந்த குண்டானி அதே தயிர் சாதம் தானே ஒரே தயிர் சாதம் பண்ணி வைக்கிறா. இவளுக்கு வேற சமைக்க வெற்றி அது போல இருக்குது. ரெண்டு எனக்கு தயிர் சாதம் தான் போட்டுக்கிறான். இதான